मरहबा मरहबा जद्दल हुसैनी मरहबा या नूर अलअैनी मरहबा 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 जद्दल हुसैनी मरहबा या नूर अलअैनी मरहबा सरकार की आमद मरहबा दिलदार की आमद मरहबा हुजूर नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन तंसुरुल्लाह यंसुरुकुम फ़युसब्बित अक़दामकुम وقال أيضا في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء ورد البلاء ورد البلاء புகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் அவர்களின் அடிச்சுவற்றை வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுகதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும், இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரவிருக்கும் நம் அனைத்து நல் உள்ளங்களின் மீது அல்லாஹ் தஆலா எந்தெந்த நபர்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானோ அத்துணை நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்று போல் என்றும் குறையின்றியே நிறைவாகவே நின்று நிலவுவதாக அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, நாம் அன்றாடம் தொழுகிறோம். நாம் என்று சொல்வதை விட உலகில் தோன்றியிருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய முஸ்லிமான மக்கள் அனைவர்களின் கடமை தொழுகை என்பது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தையை 7 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயது ஆகி தொழாவிட்டால் அவர்களை அடித்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழச் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக ஒரு மார்க்கம் என்பது தீன் என்பது தொழுதால் மட்டும் பத்தாது, தீன் என்பது குர்ஆன் ஓதினால் மட்டும் பத்தாது, தீன் என்பது திக்ர் செய்தால் மட்டும் பத்தாது, தீன் என்பது திருமணம் முடித்தால் மட்டும் பத்தாது. திருமணம் முடித்தால் தீனிலே முழுமையாக அவன் அடங்கிவிட்டார் என்பதாக நபி அவர்களுடைய வாக்குறுதி இருக்கின்றது. திருமணம் முடித்தாகிவிட்டது என்று சொன்னால் அவன் தீனில் மார்க்கத்தில் முழுமை பெற்று விட்டார் என்பதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் திருமணம் முடித்தாலும் கூட அதுவும் தீன் முழுமையான தீனாக எந்தெந்த மக்கள் எல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் சிக்குண்டு தவிர வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த நபர்கள் எல்லாம் இயற்கை பேரிடரில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் தன்னால் முடியவில்லை உதவி செய்யுங்கள் என்பதாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ,
இருக்கின்றார். இது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், எவனெல்லாம் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கெல்லாம் உதவி புரிவதில் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லையா, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லையா, உதவி செய்வதற்காக வேண்டியாக முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சிப்பதின் அடிப்படையிலும் கூட அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு சதக்காவினுடைய லிஸ்டில, சதக்காவினுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா சேர்த்து அப்பொழுதுதான் உனக்கு தீனை முழுமைப்படுத்துகின்றான் என்பதாக நபியினுடைய வாக்குறுதி இருக்கின்றது. ஒரு காற்று பகுதியில் ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு காற்று வனாந்திர காற்று பகுதிக்குள் ஒருவன் சென்று தொழுகையில் ஈடுபாடு செய்கின்ற பொழுது ஒரு கண்தறியான குருடன் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவன் வரும் வழியில் கிணறு, மிகப்பெரும் கிணறு ஒன்று இருக்கின்றது. தொழுது கொண்டிருப்பவர் அவர் கிணற்றில் விழக்கூடிய அந்த பாதையில் சென்றார் என்று சொன்னால் அந்த கிணற்றில் விழுந்து விடுவார் என்பது தெரிந்திருந்தால், அல்லது ஒரு அமையக்குரல் இங்கு எனக்கு இடர் தரக்கூடிய செயலாக இருக்கின்றது, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு அமையக்குரல் கேட்டாலும் கூட கேட்டும் கேளாதவர் போன்று தொழுகையில் அவன் ஈடுபடக்கூடாது, தொழுகையில் அவன் ஈடுபாடு செய்யக்கூடாது. தொழுகையை விட்டு அபயக்குரல் கேட்கின்றதே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஆகச் சிறந்த இபாதத் என்பதாக நான் சொல்லலாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். தொழுகையிலும் கூட உதவியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையமாக கருதி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். புகாரி ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்து காட்டுகிறார். புகாரி இமாம் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப ஒருவனுக்கு தீன் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் இரண்டுமே அவசியம். தீன் முழுமை வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டுமே அவசியம். இல்ல நான் தொழுவேன் ஆனால் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் தொழுவேன் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இவன் தீன்தாரி கிடையாது. பிறருக்கு உதவி செய்வேன் ஆனால் தொழ மாட்டேன் என்று சொன்னாலும் இவன் தீன்தாரி கிடையாது. நான் தொழுவேன் ஆனால் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன், பிறருக்கு உதவி செய்வேன் ஆனால் தொழ மாட்டேன் என்று சொன்னால் இவன் தீன்தாரிகளுடைய பட்டியலிலே வரமாட்டான். இரண்டுமே ஒரு முஃமினுக்கு அவசியம், இரண்டுமே ஒரு முஃமினுக்கு அவசியம். கற்பனையிலும் எட்டிப்பாராத அளவிற்கு கேரளா மாநிலத்தில் சென்ற வாரத்திலும் ஜும்மாவில் சொன்னோம், வயநாடு என்ற பகுதியில வயநாடு பேர் வயநாடாக இருந்தது, இப்பொழுது வயற்காடாக மாறிவிட்டது. உண்டா இல்லையா? வயநாடாக இருந்தது இப்பொழுது வயற்காடாக சேரும் சகதியுமாக ஆகி அந்த வயற்காடாக அந்த வயநாடு ஆகிவிட்டது. எந்த நேருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வயநாட்டினுடைய மக்களில அந்த நிலைமையை, அந்த ஊருக்கு நிலைமை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க கடலில் தெரிகிறோம். காலையில் இருந்த மக்கள் இமாம் அவர்கள் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு அறிவிப்பு செய்கின்றார். மழை பெய்து கொண்டிருக்கின்றது, அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது, பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அரை மணி நேரத்திற்குள் அந்த ஊரே, அந்த கிராமத்தை புதைவிட்டு போய் கிடந்து கொண்டிருக்கின்றது. தரையோடு தரையாக மண்ணுக்குள் புதையக்கூடிய ஒரு சூழல். அங்கிருந்து தப்பித்துக் கொண்டு சென்றவர் தப்பித்து விட்டார்கள். அங்கு மாட்டிக்கொண்டவர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இறக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இறந்து விட்டார்கள். தோண்ட மண்ணு வருவதற்கு பதிலாக மனிதர்களால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிவிப்பு வந்து கொண்டிருக்கின்றனர். அறிவிப்பு வந்தமயமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிரகாரம், அவருடைய காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மதீனத்து சோலையில கடுமையான பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. கடுமையான பஞ்சம். உதவி புரிவதற்கு யாரும் இல்லை, உதவி பெறுவதற்கு யாரும் இல்லை. உதவி புரிந்தால் அவர்கள் தான் ஜன்னத்திற்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அப்படிப்பட்ட ஒரு தர்ஜா, அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர் வந்து விடுவார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்படக்கூடிய நிலைமையில, கடுமையான பசியும் பட்டினியுமாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய வேளையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவை நாடி ஓடோடி வருகின்றார்கள். அபூபக்கரே, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தாருங்கள். எங்களுக்கு பசியோ கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அனைவர்களும் தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இறைவன் படைத்த இறைவன் ஒருவர் இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் அனைவருக்கும் ஈமானின் எக்கிரையும் ஊட்டி வளர்த்து விட்டார்கள். அவருடைய தாற்பயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்து இவ்வாறு கூற வைக்கின்றது. அபூபக்கரே, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் இறைவனை துதிபாட வேண்டும், இறைவனை திக்ர் செய்ய வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கி அதன் அடிப்படையில் எங்களுடைய உடலை திடகாத்திரப்படுத்தி பிற மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது கலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலம், எங்காவது யாரிடத்தில் கேட்பது என்று தவிதவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனிடம் கையேந்து கேட்கின்றார்கள். மக்கள் அனைவர்களையும் கையேந்து சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தான் உதவி புரியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே இறைவனிடத்தில் சரணடையுங்கள், இறைவனிடத்தில் மன்றாடி கேளுங்கள். அத்ஆ ரத்துல் பலா வரத்துல் கலா. துஆ இருக்கின்றதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடத்தில் கூறி காட்டக்கூடிய அந்த துஆவை எடுத்து வைக்கின்றார்கள். துஆவாகிறது ரத்துல் பலா வரத்துல் கலா. கலா கதிரையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றார். அல்லாஹ் தஆலா விதியாக்கப்பட்ட அந்த செயலை மாற்றக்கூடிய சக்தி துஆவிற்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் துஆ கேளுங்கள் என்பதாக துஆ கேட்டுக்கொண்டிருந்த மாத்திரத்தில் எங்கேயோ இருந்து அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் புழுதி படர்ந்த ஒரு மணல் சூழ்ந்து அப்படியே சூறாவளி காற்று மண்ணை எல்லாம் சுருட்டி கொண்டு அப்படியே சுத்துமே, அது போன்று சுத்தி அதிலிருந்து ஒட்டகை வருவதை அவர்கள் பார்த்தார்கள். யாருடைய செயல்? இறைவனுடைய செயல். மண்ணுக்குள்ளிருந்து மனிதர்களை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே வயநாட்டில. இங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய சந்ததியினர் அவருடைய மக்கள் அனைவர்களும் மண்ணுக்குள்ளிருந்து ஒட்டகம் வெளியாகுவதை அவர்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒட்டகம் வெளியாகக்கூடிய ஒட்டகத்தை அவர்கள் அறுத்து பலியிட்டு அவர்கள் உண்டார்கள், சாப்பிட்டார்கள், வயிறு படைக்க சாப்பிட்டார்கள். அனைவரும் நிம்மதி பெற்று விட்டார்கள். இது யாருடைய ஒட்டகமாக இருக்கக்கூடும் என்பதாக அபூபக்கரிடம் கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இது வேறு யாருடைய ஒட்டகமும் கிடையாது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டகம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டகம். அவர்கள் வியாபார நிமித்தமாக செல்லக்கூடிய அந்த வேலையில வியாபாரத்திற்காக அந்த சந்தை வெளியில ஒட்டகங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 1000 ஒட்டகையை அவர்கள் மேய்த்துக் கொண்டு அங்கு சந்தை வெளியில விற்பனைக்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு செய்தியை எத்தி வைத்து விட்டார். எதன் காரணமாக? நாம் அனைவரும் துஆ செய்தோமே, இந்த துஆவை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எடுத்து வைத்து விட்டார். உஸ்மான் அந்த வியாபாரத்தை தடை செய்துவிட்டு நமக்காக வேண்டி இறைவனுக்கு மன்றாடி ஒட்டகையை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த சந்தை வெளியில அவர்கள் நிற்கக்கூடிய வேலையில
விற்பனையை தடை செய்துவிட்டு ஒட்டகத்தை எல்லாம் மீண்டும் திருப்புகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உஸ்மானை பார்த்து, உஸ்மானே, எங்களுக்கு நீ இந்த ஒட்டகத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக தீனாரின் நிறுவனத்தையும் நாங்கள் கொடுத்து இந்த ஒட்டகையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் என்று மனதை மாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டும் கூட, மனதை மாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த செயலின் காரணமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றானே, அந்த வசனத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதுகின்றார்கள். மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் நன்மையை கொண்டு வருகிறாரோ, யார் நன்மைக்கு உதவி செய்கிறாரோ, மன்ஜா பில் ஹஸனத்தி, யார் நன்மையை கொண்டு வருகிறாரோ, நன்மைக்கு மேல் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றாரோ, நன்மைக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றாரோ, அவருக்கு இருக்கிறது ஃபலஹு, அவருக்கு அஷ்ரு 10 மடங்கு. அதை போன்று அவர் செய்கின்றாரே, அதே போன்று 10 மடங்கு கூடி அவருக்கு இருக்கின்றது. அம்சாலிஹா, அதே போன்று ஒரு நன்மை கூடி அவருக்கு 10 மடங்காக நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றானே, அதை ஓதிய மூலமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த 2 மடங்கு நன்மைதான், 10 மடங்கு இறைவன் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நன்மைதான் எனக்கு புரியுது என்பதாக மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டகத்தை அப்படியே திருப்பி வந்து விட்டார்கள். உறுதியாக சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வெளிப்படுகிறார்கள். வெளிப்பட்டு மக்களிடத்திலே கூறுகிறார்கள், உங்களுக்கு வேண்டிய ஒட்டகத்தை நீங்கள் அறுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டிய ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து உங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ், எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய செயல்! சஹாபா பெருமக்களிடத்திலேயே முத்துக்களாக நினைத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது. பசி என்று ஒருவர் வந்துவிட்டால் அவருக்கு உதவி புரிவதில்லை, நீங்கள் மும்பரமாக இருக்க வேண்டும். வேறு இடங்களை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு அவர்களுக்கு உதவி புரிவதில்லை, நீங்கள் மும்பரமாக இருக்க வேண்டும். தொழுதால் மட்டும் பத்தாது, குர்ஆன் ஓதினால் மட்டும் பத்தாது, திக்ர் செய்தால் மட்டும் பத்தாது, சதக்கா கொடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த சதக்கா நிலையும் சேரக்கூடிய இந்த உதவிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய தொழுகையில, லுஹருடைய வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமத் செய்தாக வேண்டும். இமாமாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக செல்கின்றார்கள். லுஹருக்கு இக்காமத்தும் சொல்லியாகிவிட்டது, சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் தஹ்ரீமாவிலே ஈடுபாடு செய்ய வேண்டும், தக்பீர் கட்டியாக வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டியாக வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காமத் சொல்லி முடித்ததும் சஹாபாக்களின் பக்கம் திரும்புகின்றார்கள். சஹாபாக்களுடைய சஃபை விலக்குகின்றார்கள். விலக்கிவிட்டு கேட்டுக்கு முன்னால் ஓடோடு செல்கின்றார்கள். தொலை சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காமத் சொல்லி முடித்தாகி, இக்காமத் சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தக்பீர் கட்டுவார்களே, இன்று தக்பீர் கட்டாமல் வெளியில் ஓடோடு செல்கின்றார்களே, என்ன காரணமாக இருக்கும்? திகைப்பில் ஆழ்ந்து விட்டார்கள் சஹாபா பெருமக்கள். ஓடோடு செல்கின்றார்கள். ஓடோடு சென்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் வருகின்றார்கள். பள்ளிக்குள் வந்துவிட்டு சபை சரி செய்துவிட்டு தக்பீரிலே ஈடுபாடு செய்துவிட்டார், தக்பீர் கட்டிவிட்டார், தொலை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகை முடிந்து விட்டது. சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், எப்பொழுதும் வழக்கம் போல் நீங்கள் இக்காமத் சொல்லி முடிக்கப்பட்டு விட்ட உடனேயே நீங்கள் தக்பீரில ஈடுபாடு செய்து விடுவீர்கள், தக்பீர் கட்டி விடுவீர்கள். இன்று வெளியில் சென்று ஓடோடு சென்று விட்டீர்களே, காரணம் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஈரோடு தலைவர் சரணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் தொழுகைக்காக வேகமாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுடைய கேட்டுக்கு முன்னால் ஒருவர் இருந்தார். அந்த காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருக்கும்?
ஈச்சமர கீற்றினால் நெய்யப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டு கேட்டிற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒருவர் ஏதோ ஒரு தேவைக்காக நின்று கொண்டிருந்தார். நான் பள்ளிவாசலுக்கு வந்த உடனேயே அந்த சிந்தனை எனக்கு வந்துவிட்டது. இப்படி தொழுகை பெரிதா உதவி செய்வது பெரிதா என்று நினைத்து பார்க்கையில் நிச்சயமாக உதவி புரிவதுதான் மிகப்பெரியது, தொழுகையை காட்டிலும் மிகப்பெரிய இபாதத் அதுதான் என்பதாக நினைத்து நான் ஓடோடி சென்று விட்டேன். அவருடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு நான் தக்பீருக்காக வந்துவிட்டேன். அவர் வேறு எந்த தேவைக்காக வரவில்லை, தன்னுடைய மகளுடைய நிக்கா விஷயத்திற்காக அவர் வந்தார். இறைவனுக்காக வேண்டி வந்தவரை ஒருபோதும் காக்க வைப்பதில்லை, என் மனம் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உதவியை செய்தார்கள் என்று சொன்னால், இன்று பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் செல்போன் இல்லாத நபர் யாரும் இருக்க முடியாது. யாராவது ஒருவர் என்ற செல்போன் இல்ல கை தூக்க முடியுமா? யாராவது ஒரு கை தூக்க முடியுமா? பிறந்த குழந்தைதான் கை தூக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட காலச்சூழல் எல்லா நபர்களிடத்திலும் செல்போன் இருக்கிறது. எல்லா நபர்களும் செய்தியை அறிவிக்கக்கூடிய தெரியக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. வயநாட்டிலே நடக்கக்கூடிய பேரிடர் எத்தனை நபர்களுடைய நெஞ்சை உலுக்கியது. ஆசையா ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம். ஒரு வீடு கட்டணுங்க சாதாரண விஷயம். எவ்வளவு பணம் சேர்க்கப்படுகின்றது, எவ்வளவு ரத்தம் தியாகம் செய்யப்படுகின்றது, எவ்வளவு வேலைகள் அவர்கள் ஈடுபாடு செய்கின்றார், எவ்வளவு உழைப்பாக உழைத்து அந்த வீட்டை நிர்வாகம் செய்கின்றார், கட்டி முடிக்கின்றார். நம்மிலே ஒருவருடைய வீட்டை எடுத்துக்கொள்வோமே, அஜத்தை தக்காப்படி அஜத்தை வச்சுக்கொள்வோமே, தக்காப்படி அஜத்து ஒரு வீடு கட்டுகிறார். வீடு கட்டி முடித்த உடனேயே குடிபெயரக்கூடிய அந்த நிலையை, குடிபெயர்ந்து ஒரு மாத காலம் ஆகின்றது அல்லது 10 நாட்கள் ஆகின்றது. இயற்கையுடைய பேரிடர் காரணமாக மழை பொழிந்து அந்த வீடு அப்படியே அடியா தரைமட்டமாக புதைந்து போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மன உளைச்சல். சிறுபிள்ளையில் இருந்து அவர் சம்பாதித்தது அனைத்தும் வீணாகிவிட்டது. அவர் வேலை செய்தது அனைத்தும் வீணாகிவிட்டது. அவர் சேர்த்து வைக்கின்ற அனைத்தும் வீணாகிவிட்டது. எவ்வளவு பெரிய கை செய்தோம் என்று கண்கூடாக வயநாடு வயக்காடாக போகக்கூடிய ஒரு நிலைமை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே. எதற்காக வேண்டித்தான் உதவி செய்வதிலே ஈடுபாடு செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே குறிக்காட்டிவிட்டார்கள். தொழுகையின் அடிப்படையில அவர்கள் செயல்முறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். தொழுகைக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பத்திலே தொழுகை பெரிதா உதவி பெரிதா என்று பிரித்து காட்டி உதவிதான் பெரிது என்பதாக உதவியை செய்துவிட்டு அவர்கள் தொழுகைக்கு வந்து விட்டார்கள். எல்லா நபர்களுக்கும் இந்த மனப்பான்மை எழுந்துவிட வேண்டும். யாராவது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். மதிவத்து சோலையில தண்ணீர் எங்குமே கிடைக்காத வேலையில தண்ணீர் எங்குமே கிடைக்கல. தண்ணீர் தாகமும் உயிர் போய் கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு இருக்கிறது. ஒரே ஒரு யூதனுக்கு சொந்தம் அந்த கிணறு. அந்த கிணற்றிலே போய் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் காசு கொடுத்துதான் குடிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் பணமும் கிடையாது. அதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், இந்த கிணற்றை மக்களுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தால் வக்ஃப் செய்தால் அவர் இறைவனுக்கு பொருத்தமாக ஆகக்கூடும் என்று சொன்னதின் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணற்றை யூதனிடத்திலிருந்து வாங்கி அவன் சொல்வதை காட்டிலும் பன்மடங்காக பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அவர்களின் பெயரில் எழுதல, மக்களுக்கு அப்படியே வக்ஃப் செய்து விட்டார்கள். உதவி புரிந்து விட்டார்கள்.
இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு எட்டி என்ற பொழுது நிச்சயமாக உஸ்மான் வெற்றி அடைந்து விட்டார். உஸ்மானை பார்த்து, மிகப்பெரிய பணக்காரனை பார்த்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனி என்ற வார்த்தையை கூற மாட்டார்கள். கனி என்று சொன்னால் பணக்காரன் என்ற அர்த்தம். மிக பெரும் வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனி, இவர் கனி என்பதாக குறிப்பிட்டு காட்ட மாட்டார்கள். இந்த ஒரு உதவி செய்தியின் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இவர் கனி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்துங்க? தன்னுடைய பணத்தை செலவழித்து மக்களுக்கு உதவி செய்கின்றார்களே, யாரெல்லாம் ஆபத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றார்களே, அவரை பார்த்து கனி என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அனைவர்களும் நம்முடைய பாக்கெட்டிலிருந்து, நம்முடைய பாக்கெட்டில் எவ்வளவு இருக்கும், நம் மக்கள், கேரளா வயநாட்டு மக்கள் நம் மக்கள், நம்முடைய சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு முஃமினின் இஹ்வா, ஒவ்வொரு முஃமினும் சகோதரர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி எவ்வளவோ சொத்துக்களை இழந்து விட்டார்கள், இழந்து பாதுகாப்பா இருக்கின்றார்களே, ஆபத்திலும் தப்பித்திருக்கின்றார்களே, அவர்களும் இழந்து உயிர் வாழக்கூடியவர்கள் தான், ஒன்றுமே இல்லாத நபர்கள் தான். அவர்களுக்காக நம்மால் முடிந்த பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்கின்றது என்று 10 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் இருக்கின்றது, 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதாக யோசிக்காமல் எவ்வளவு இருக்கின்றதோ 1010 நீங்கள் கொடுங்க. அல்லாஹ் கூறியது போன்று, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியது போன்று 10 மடங்கு நன்மையாக 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாயா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். 10,000 ரூபாயை திருப்பி கொடுப்பார். எனவே வயநாட்டு மக்களுக்காக வேண்டி தாராளமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த உதவியின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அனைவரையும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக தேர்ந்தெடுத்து அருள்பாலிப்பானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத் தொழுகாதவர்கள் தொழுவுங்கள்.